மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் வழிபாடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரியப்பட்ட பரிகாரம் பண்ணுறீங்க. இது எல்லாம் நம்மளுடைய மன ஆறுதல் தரும். ஓகேங்களா? இதுலேயே செலவே இல்லாத ஒரு பரிகாரங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சொந்த ஊரில் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய பக்கம் போய் பரிகாரம் பண்ணி திரும்ப உள்ளூருக்குள்ளேயே முயற்சி பண்ணி தோத்து போறதை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா, இப்ப ரஜினிகாந்த் கர்நாடகாவில் பிறந்தாரு, தமிழ்நாட்டில் சாதிச்சாரு. கமல் பரமக்குடியில பிறந்தாரு, சென்னையில சாதிச்சாரு. இந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து கண்ட்ரி, இந்த மாதிரி எங்க போனாலும் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாற்ற முடியும் அப்படின்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல உட்காந்து நிலையா தொழில் பண்ணக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிராவல்ஸ்லேயே தொழில் பண்றாங்க இல்லையா, ஊரா சுற்றி வைக்கிறது அல்லது டிஸ்ட்ரிபியூட் எடுத்து வச்சுட்டு ஊரா சப்ளை பண்றது, இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒத்து போகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவ் உங்களுக்கு இதுதான் பலவீனம் அப்படின்னு நினைச்சா அந்த பலவீனத்தை போக்குவதற்கு முயற்சி பண்ணாம அந்த பலவீனத்தை உங்களுக்கு பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா 100% நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் என்பதுதான் நான் சொல்ல வரதோட கருத்து. நன்றி, வணக்கம்.